ஆண்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய சக்தியாக இருப்பவர்கள் பெண்கள் தான் என்று கமலா அறக்கட்டளையின் நிறுவனர் வைத்தியநாதன் மகளிர் தின விழாவில் பேசினார். கமலா அறக்கட்டளை சார்பில் லாசிப்பேட்டை தொகுதியில் ஆண்டுதோறும் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதற்கான விழாவில் பிரம்மாண்ட கேக் கொண்டுவரப்பட்டு அதனை கமலா அறக்கட்டளையின் நிறுவனரும் லாசிப்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய வைத்தியநாதன் பங்கேற்று கேக் வெட்டி மகளிருக்கு வழங்கினார். அப்போது கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் உடனிருந்தார். பின்னர் வைத்தியநாதன் உரை நிகழ்த்துகையில், ஆண்களின் ஒவ்வொரு வெற்றிக்கும் பெண்கள்தான் மிகப்பெரிய சக்தியாக திகழ்கிறார்கள், அதை என்னுடைய வாழ்க்கை அனுபவபூர்வமாக உணர்வதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் திரளாக பங்கேற்றார்கள். எல்லாமே நான் பண்ண ஸ்கீம் தான். இப்போ இன்னைக்கு லைட்டு போடுறாங்க, ஜீவனபுரத்தில் ரோடு போடுறாங்க, எல்லாமே நான் கொண்டு வந்த ஸ்கீம். ஒரு ஆஃபீஸுக்கும் நிறையா நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அப்படி அலைஞ்சு நான் கொண்டு வந்த ஸ்கீமை இப்போ அவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கீம் கூட புது ஸ்கீம் அவங்க பண்ண முடியாது. இன்னும் 2-3 வருஷத்துக்கு அவங்களால புது ஸ்கீம் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நல்லா தெரியும். ஏன்னா அவங்களால ஆஃபீஸ்க்கு அலைய முடியாது. கௌரவமாக ரோட்டில் சுற்றி வரலாமே தவிர ஒரு ஃபைலை தூக்கின்னு தோல்ல வச்சுக்கின்னு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அலைய முடியாது. அது என்னால் நிச்சயமாக கேரண்டி கொடுக்கணும். என்ன மாதிரி அவங்க நான் எவ்வளோ லிஸ்ட் கொடுத்தேன், நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடுத்த தேர்தலில் கொடுக்க முடியுமா நீங்கள் பார்த்து அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால நிச்சயமா நமக்கு மறுபடியும் வாய்ப்பு வரும். இப்போ எல்லாருமே நம்ம எங்கே போனாலும் நின்று அதாவது தோத்துட்டோன்னு விட்டுறாதீங்க போயிடாதீங்கலாம் சொல்லின்னு இருக்காங்க எல்லாருமே. எனக்கு நாங்கள் அன்னைக்கு என்ன செஞ்சோம் அதான் இன்னைக்கு செஞ்சுன்னு வரோம். இன்னைக்கு அரசாங்க ரீதியாக சில உதவி செய்ய முடியாது தவிர இன்னமும் தாலுகா ஆஃபீஸு ஸ்கூலுக்கு ரெக்கமெண்டேஷனு நம்ம யாரையா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு இன்னமும் காலையில் அவரை பார்க்க முடியல இந்த வீட்டுக்கு தான் வராங்க. காலைல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 10 மணி வரைக்கும் நான் இந்த வேலையை பார்த்துட்டு தான் நான் வெளியே கிளம்புறேன். அதனால நம்ம அரசாங்க ரீதியான சில வேலைகள் செய்ய முடியல தவிர மற்றபடி நமக்கு இன்னும் அதிகாரிகள் மத்தியிலையோ போலீஸ் எல்லா லெவல்லையுமே நமக்கு அந்த இது குறையல. ஏன்னா நான் அதிகார துஷ்பிரயோகமோ தவறான ஒரு அராஜகமோ நான் இந்த பதவியை பயன்படுத்தி பண்ணது இல்லை. அதனால நம்மளுக்குன்னு உள்ள மரியாதையும் இந்த செல்வாக்கம் இருக்குது. நம்மளால என்ன சாதிக்க முடியுமோ கண்டிப்பா நம்ம என்னமோ செய்து கொடுக்கணும். அதே மாதிரி நிச்சயமா இந்த வருஷம் கூட நம்ம போட்டியில் நடத்தலாம்னு சொன்னாங்க. கொஞ்சம் அந்த தேர்தல் இதுல இருந்து நான் இன்னும் மீண்டு வரலன்னாங்க. அடுத்த தடவை கண்டிப்பா நம்ம எப்பயும் போல நம்ம எதையும் நிறுத்தாம கண்டிப்பா செய்துடுவோம். அதே மாதிரி இந்த பெண்கள் தினத்துல இப்ப பாத்தீங்கன்னா ராக்கெட் ஓடுறாங்க, லேடி அந்த மாதிரிலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதை விட முக்கியம் இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அது வெறும் ஆண்களோ இல்லை வெறும் பெரியவங்களோ மட்டும் ஈடுபட்டு இருந்தா கண்டிப்பா அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்காது. பெண்கள்லாம் குடும்பத்தோட போய் அங்கே உட்கார்ந்ததால தான் ஒரு அடிதடி இல்லாம ஒரு அந்த பிரச்சனைகள் இல்லாம கலவரம் இல்லாம இன்னைக்கு அதை வெற்றி அடைய முடிஞ்சுது. அதனால பெண்கள் பங்கெடுத்தாதான் எதுலையுமே வெற்றி அடைய முடியுன்றதுல எனக்கு நம்பிக்கை அதிகம். இன்னைக்கு கூட இப்ப ரமா இந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பா இருக்கிறதால தான் என்னால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் என்னால தைரியமா வெளியே நடமாட முடியுது, ஒரு சந்தோஷமா வெளியே வர முடியுது. அதனால ஒரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். இருந்தாலும் ஒருத்தவங்க மேல அதாவது ஒரு நேரம் ஆண்கள் விட்டு கொடுக்கணும், ஒரு நேரம் பெண்கள் விட்டு கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் குடும்பம் நல்லபடியா போகும். அதனால நான் எல்லாரையும் கேட்டுக்கிறதானா நமக்கு கொடுக்கப்பட்ட 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ அந்த வாழ்க்கையை ஒற்றுமையா இருந்து சண்டை சாலச்செருவு இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகள் வருங்காலத்துல நம்ம என் பசங்களாம் தான் சொல்லி கொடுக்குறேன். பெரியவங்களை மதிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். வேற எதுவுமே அவங்களுக்கு நீங்க தனித்துவமா வாழணும். அப்பா எப்படிங்கிறாரு, அப்பா பதவி நம்மளை காப்பாற்றும், அப்பா பணம் நம்மளை காப்பாற்றும் நினைக்க கூடாது. அதனால பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒழுக்கமும் படிப்பும் தான். இன்னைக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு குணம், அவங்களோட திறமை தான் இன்னைக்கு வருங்காலத்துல அவங்களை காப்பாற்றும். அதனால இந்த மகளிர் தினத்துல நான் சொல்லிக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒற்றுமையா இருந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நல்ல வாழ்க்கையில உயர்ந்து அவங்க நம்ம பேரை சொல்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதனால எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு இப்போ கூட எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, யார் வருவாங்களோ வரமாட்டாங்களோ தெரியலையான்னு ஆனால் இப்போ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, நமக்கும் இவ்வளோ பேர் சார் சொன்ன மாதிரி எங்கள் பேரில் இவ்வளோ அன்பு மரியாதை எல்லாம் வச்சு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொன்னப்பல இடம் தான் பத்தலை. சைலண்ட் வருவாங்க.
அது நல்லா எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நம்மள பாத்துட்டு ஒரு கையை நிஜமான வெளிச்சம்